நேர்களை முக்கிய செய்தி, டாஸ்மாக் தொடர்புடைய டெண்டர்களில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. டாஸ்மாக் டெண்டர்களில் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. பார் உரிமங்கள் பெறுவதற்கான டெண்டரில் ஜிஎஸ்டி பேன் இல்லாமல் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தற்போது குற்றச்சாட்டானது முன்வைக்கப்படுகிறது. டாஸ்மார்க்கில் பணியிட மாற்றம், பார் லைசன்ஸ் உள்ளிட்டவைகளை வழங்க லஞ்சம் பெறப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வசூல் செய்ததும் தற்போது அம்பலமாகி இருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கைகள் தெரிய வந்திருக்கிறது. கடந்த வாரம் டாஸ்மாக் அலுவலகங்களில் 3 நாள் தொடர்ந்து ஈடி சோதனையானது நடந்த நிலையில் முறைகேடு பற்றி தற்போது அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக தற்போது அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. முறைகேடு நடந்துள்ளதாக ஈடி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் முக்கிய பிரமுகர்கள் கைதாக இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. டாஸ்மாக் தொடர்புடைய டெண்டர்களில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு தற்போது முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார் உரிமங்கள் பெறுவதற்கான டெண்டரில் ஜிஎஸ்டி மற்றும் பேன் ஆகியவற்றை பெறாமல் உரிமம் வழங்கப்பட்டிருப்பதாகவும், டாஸ்மார்க்கில் பணியிட மாற்றம், பார் லைசன்ஸ் உள்ளிட்டவைகளை வழங்க லஞ்சம் பெறப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.